வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எவ்வளோ லாரி நிற்க தெரியுமா? பின்னாடி பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் எந்த ட்ரக்கும் கிடைக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கு தேடி தான் அலைஞ்சிட்ருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த ஒரு ட்ரக்குமே கிடைக்கல. இங்கேருந்து நம்ம போகிறோம். பஸ்ஸில் போய் அப்புறம் அங்கே தமிழ்நாடு லாரிஸ்லாம் இருக்கிற இடத்துல போய் நம்ம இறங்க போகிறோம். அதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே இவங்க தான். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பெரிய தேங்க்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போக போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இந்த வண்டியில் தான் போக போகிறோம் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்போ நான் பஞ்சாபில் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பஸ் பயணம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து டோல் பிளாஸாவுக்கு போக போகிறோம். அங்கேருந்து மறுபடியும் ட்ரக் பிடிச்சி போக போகிறோம். அங்கே போய்ட்டு மறுபடியும் வீடியோ எடுக்கணும். கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்படி இறங்க போகிறோன்னு தெரியல. பார்ப்போம். பார்த்து எப்படி ஓட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு. அப்பா எனக்கு இருந்து கஷ்டப்பட்டதுக்கு. அதாவது த்ரூவாக எதுவுமே நாக்பூர் போவாதான். அவங்க பாதி வெளில போய் அடுத்ததாக டிரைவர்ஸ்ட்டு சொல்லி மாற்றி விட்டுருக்காங்க. இந்த ஹோல் வியூவுமே வேற மாதிரி இருக்குது. இது நம்மளோட வந்து ரெண்டாவது ஏதோ வேறு ஏதோ ஒரு ஊரை சுற்றி பார்க்க வந்த மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்துருக்கீங்களா? இதுவும் தமிழ் ட்ரக் தான். சங்ககிரி வண்டி. இங்கே மேக்ஸிமம் சங்ககிரி வண்டி தான் வரும். நம்ம அண்ணனை தேடி தான் போயிட்டுருக்கேன். எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கிறா இவன் அப்படின்ட்டு. இது மேலே முடியலை. ரொம்ப கஷ்டமாக இதுக்கு மேலே ஏறி வர்றது. ஹாய்ண்ணா. ஆமாண்ணா, தமிழ் தாண்ணா. இது வரைக்கும் எந்த ட்ரக்கும் கிடைக்கல. இப்போ ஒரு ட்ரக் டிரைவர் அண்ணன்ட்ட சேலம் சங்ககிரி அவங்கள்ட்ட பேசினேன். அவங்கள்ட்ட 3 பேர் இருக்காங்க அவங்க வண்டியில். என்னாச்சு அப்படின்னா போய் டீ வைக்க கொடுத்துட்டு பன்னில் வந்து ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க மாவில் முக்கி. ஸோ அது வந்து வாங்கி தந்துட்டு இப்போ தான் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வரோம். இன்னொரு வண்டி லோட் ஆகிட்டுருக்கு. டிஏ 52 போய் கேட்டு பார்ப்போம். இல்லைண்ணா, அங்கெல்லாம் எதுவும் வரல. ஆப்பிள்ஸ்லாம் லடாக்லாம் 1 கிலோ 150 ரூபாண்ணா. 150 100. க்ரீன் ஆப்பிள் 350 ரூபா 400 ரூபா சொன்னேன். சிம்லா ஆப்பிள். ஸோ நம்ம இப்போ தான் ட்ரக் கிடச்சிது. நம்ம அண்ணன் ட்ரக்கு. அப்போ ஆப்பிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி வந்து ஜூஸ் போடுறது தான் மேக்ஸிமம் வந்து இந்த ஆப்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சாப்பிட்றது கிடையாதான். அந்தளவுக்கு ஒரு சாப்பிட்றது தான். டேஸ்ட் மட்டும் கம்மியாக இருக்கும். சில ஆப்பிள்ஸ் இருக்கும். பரவாயில்ல, நல்லா இருக்கும். கொஞ்சம் புளிப்பாக இருக்கு. இதான் வந்து சிம்லா ஆப்பிள். அங்கிள் சொல்லுங்கண்ணா, இந்த சிம்லா ஆப்பிளுக்கும் ஸ்ரீநகர் ஆப்பிளுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்ரீநகர் ஆப்பிள் வந்து மாவு மாரி இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட்றது. கடிக்கமா வாயில் கரைஞ்சிடும். இது வந்து சலசலன்னு இருக்கும். பேரிக்காய் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஜூஸ் போடுறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்கு வாங்க மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அப்புறம் நம்ம சாப்பிட்ற ஆப்பிள் வந்து இந்த ஸ்ரீநகர்ல தான் நிறைய அந்த ஆப்பிள் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதுதான் மாவு மாதிரி இருக்கும். அப்படியே கரையும். இது வந்து சலசலன்னு பேரிக்காய் மாதிரி டேஸ்ட் இருக்கும். அப்படிதான் இருக்கும். பார்க்குறது எல்லாமே பனி சிம்லாவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரணமாக இருக்குது.